நான் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது லைவ் கிளாஸ்ல பார்க்கும்போது சார் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லுங்க இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லுங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? கடைசி நேரத்தில் இந்நேரத்தில் போயிட்டு இப்போ இருக்கிற ஒரு 2 நாள் ஒரு நாளில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாமே படிக்கணும். ஆல்ரெடி நான் ரீநீட் ஸ்டார்ட் ஆக போது உங்களுக்கு என்ன டாப் 45 to 50 கொஸ்டின் டாபிக்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ வேணும் அப்படின்னா அதை கன்சைஸ் பண்ணி டாப் 10 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் உங்களுக்கு தரேன். அதை நீங்க கண்டிப்பா மறக்காம இதை மிஸ் பண்ணாம நீங்க படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்ன டாப் இம்பார்ட்டன்ட் அண்ட் டாப் 10 டாபிக்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கார்டியாக் சைக்கிள். ஃபர்ஸ்ட் என்னது? நம்மளோட கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். எஸ், கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். சுத்தி வளைச்சு கொஸ்டின் இதுல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. டாபிக்கை ஒரு 10 நிமிஷம் ஆகும் ரீட் பண்ணிட்டு என்சிஆர்டில. இதுல எவ்வளோ கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் மோர் கொஸ்டின்ஸ். ஓகே, சால்வ் மோர் கொஸ்டின்ஸ். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க இதுல. ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்பாங்க, நிறைய சால்வ் பண்ணுங்க. அசர்ஷன் ரீசனும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணுங்க. ரெண்டாவது கார்டியாக் சைக்கிள் அண்ட் இசிஜி. டைரக்ட் கொஸ்டினும் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ். அசர்ஷன் ரீசன் ஆக்சுவலி இங்க அசர்ஷன் ரீசன் கேட்பாங்க. அசர்ஷன் ரீசன் லாஸ்ட் கேன்சல் ஆன நீட்ல கேட்காதனால சான்ஸ் கம்மி. ஓகே, ஸோ அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கார்டியாக் சைக்கிள் இதுல இந்த டேட்டா கால்குலேஷன், ஓகே, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஆரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் பிளட் வால்யூம், பம்பிங் வால்யூம், இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இசிஜில என்சிஆர்டில இருக்கிறது நீங்க படிச்சா போதும். அடுத்த ஜெனரேஷன் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், பிசியாலஜி பேஸ்ட் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா இது வந்துட்டு சீக்வன்ஸும் கேட்பாங்க, பிசியாலஜி பேஸ்ட் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க, டைரக்ட் கொஸ்டினும் கேட்பாங்க. இதுல நிறைய விதமான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஜெனரேஷன், நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல. அடுத்தது கிளான்ஸ், எல்லா கிளான்ஸ் அண்ட் தியர் ஹார்மோன்ஸ் கண்டிப்பா நீங்க பார்த்தாகணும். அதோட டிசார்டர்ஸும் நீங்க கண்டிப்பா பார்த்தாகணும். ஹைப்பர் அண்ட் ஹைப்போ செக்ரீஷன்ஸ் அதை நீங்க பார்த்துக்கோங்க. மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன் இது கூட சேர்த்துக்கோங்க. இதுவும் நீங்க ஒரு தாட்டி பார்த்துருங்க. சரியா? அடுத்தது கார்டேட்ஸ். அனிமல் கிங்டம்ல கார்டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் யூனிக் ஃபீச்சர்ஸ் அதையும் நீங்க கண்டிப்பா இதுல பார்த்துக்கணும். சரியா? ஸோ இதெல்லாமே நீங்க பார்க்கணும் 11th ஸ்டாண்டர்ட்ல. 12th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டா நம்ம கேமிட்டோஜெனசிஸ் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன்ல எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்ஃபர்டிலிட்டி ரிப்ரொடக்டிவ் ஹெல்த்ல எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இன்ஃபர்டிலிட்டி, உங்களோட கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ், இதெல்லாமே வந்து கேட்காத வருஷமே கிடையாது, கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் அண்ட் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட டாப் 10 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இது நம்மளுக்கு கட்டாயமா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல வரப்போகுது. விச் மீன்ஸ் ஒரு 10 கொஸ்டின் வந்தாலுமே உங்களுக்கு என்னாச்சு, 10ல இருந்து 12 கொஸ்டின் வச்சுக்கோங்க. என்னாச்சு, 48 மார்க் உங்களுக்கு அஷ்யூர் ஆயிடுச்சு. அதனால போறதுக்கு முன்னாடி இந்த 10 டாபிக்கை மறக்காம படிச்சுட்டு போங்க. அண்ட் இதை நீங்க படிச்சிட்டாலே, ஓகே, படிச்சிட்டாலே என்னது 1/3 கிட்டத்தட்ட 1/3, எஸ், 1/3 ஆஃப் த டாபிக் உங்களுக்கு கவர் ஆயிரும். அண்ட் 1/3 ஆஃப் த மார்க் உங்களுக்கு கிடைச்சிரும். சரியா? ஸோ எஸ், மறக்காம இது எல்லா டாபிக்ஸும் நீங்க படிச்சிருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது, பதட்டப்படாம எக்ஸாம் எழுதுங்க. இது வந்து உங்க வாழ்க்கை கிடையாது. சரியா? இது மட்டும்தான் உங்க வாழ்க்கை கிடையாது. இது ஒரு பார்ட் ஆஃப் தட் லைஃப், உங்க வாழ்க்கையோட ஒரு சின்ன பார்ட். அதனால என்ன பண்ணுங்க, அதனால ரொம்ப சீரியஸ், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எடுக்காம நீங்க ரிலாக்ஸா போய் எக்ஸாம் எழுதுங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். சரியா? ஆல் தி பெஸ்ட்.